ஹாய் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஆமாம், எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? எங்களுக்கும் நல்லா போயிட்டுருக்கு. ஒர்க்லாம் ஹெவியாக போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம வீட்டு தேங்காய் தான். தேங்காய் எப்படி உரிக்கிறது இதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. வீடியோ எல்லாம் பார்த்து ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம சேனலை. ஓகே உறவுகளே, இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு கொண்டிருக்கும் எல்லா உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா. உங்களாவே அன்பு கொடுத்துட்டே இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஓகே, பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகலாமா? பாய். சாச்சி, தேங்காய் இப்படி தான் உரிக்கணும் பார்த்தீங்களா? யார் யார் தேங்காய் உரிப்பீங்க சொல்லுங்க. ஹாய். மாமா உரிக்கிறாங்க, நம்ம கொஞ்சம் அப்படியே ஹெல்ப் பண்ணுவோம். கொஞ்சம் ஃப்ரீயாக ஒரு ரெஸ்ட் எடுக்கிற டைமில் கொஞ்சம் கொஞ்சம் உரிச்சு கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக பிரித்து கொடுப்பேன். தேங்காய் நல்லா தேங்காய் தண்ணி இருக்கிறது தனியாக, அப்புறம் கொப்பரை தேங்காய் தனியாக பிரித்து கொடுப்பேன். அந்த வேலை தான் நம்ம. கஷ்டங்க, கையெல்லாம் வலிக்குது. இதெல்லாம் உரிக்கணும். நீயும் காப்பு காய்ச்சிருதுங்க கையெல்லாம், அப்படியே ஒரு மாதிரி காப்பு காய்ச்சிருது. அப்படியே அந்த இதை தேங்காய் உரிக்கிற மிஷினை பிடிக்கிறது காப்பு காய்ச்சிடுது. இன்னும் எவ்வளோ உரிச்சிட்டாரு பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் உரிக்க கிடக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே உரிச்சு வச்சுருக்கிறாரு, இந்த சாக்கில் உரிச்சு வச்சுருக்கிறாரு. இது பார்த்திங்கன்னா எல்லாம் சின்ன சின்ன தேங்காய்ங்க, தண்ணியே இல்லை. இதெல்லாம் தண்ணியே இருக்க மாட்டேங்குது. இந்த தண்ணியே இருக்க மாட்டேங்குது, அதனால் எல்லாம் கொப்பரைக்கு போட்டாச்சு. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, தேங்காய் வந்து வருஷம் தேங்காய் எண்ணெய் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். வீட்டு யூஸ்க்காக தேங்காய் எண்ணெய் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அப்போ இந்த வாட்டி மழை அடிக்கடி வருது, இடைக்கடை மழை வந்துடுதா. நமக்கு வந்து தேங்காய்க்கும் மழையே ஆகாது. ஏன்னா லைட்டாக அந்த மழை தண்ணி பற்றாலோ இல்லை தேங்காவை கொண்டு போய் நம்ம எங்கேயாவது சேஃப்டி பண்ணுறதுக்காக வச்சிட்டோம்னால ஒரு பூஞ்சை வச்சிடும் அதில். அப்போ அந்த தேங்காய் எண்ணெய் எடுத்தாலும் நமக்கு வேஸ்ட்டு தான். ஒரு மாதிரி தேங்காய் எண்ணெய் நல்லா இருக்காது, ஸ்மெல் நல்லா இருக்காது அந்த மாதிரி. அதனால் என்ன பண்ணுறது, இந்த வருஷம் மட்டும் என்ன பண்ணோன்னா தேங்காய் உரித்து கடையில் கொடுத்துடலான்ட்டு உரிச்சு விட்ருக்கோம். அப்புறம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொப்பரைக்கு எடுத்துக்குவாங்க, தனியாக இது பண்ணி கொடுக்கணும். அப்படியே உரிச்சிட்ருக்கோம், ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மாமா தான் ஹெவி ஒர்க்காக போயிட்டுருக்காரு, பண்ணிகிட்ருக்காங்க. பாவம் காலையிலேருந்து உரிச்சு டயர்ட் ஆகிட்டாரு. ஆமாம், ஒரு நாள் இது இன்றைக்கி மட்டும்தான் லீவ் அவருக்கு, எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க தானே வெளியில். சரி, ஒரு நாள் உரிச்சிடலான்ட்டு உரிச்சிட்ருக்காங்க. நம்ம அப்பாவை ஏதாவது ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்படி போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து முக்கியமான விஷயம், நாங்கள் வந்து தேங்காயில் ஒன்று செஞ்சு சாப்பிடுவோம். நீங்கள் யாராவது அந்த அனுபவப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். தேங்காய், சின்ன வெங்காயம், பச்சையாவே சின்ன வெங்காயம், தேங்காய், இந்த மாசி மீன் இருக்கு இல்லையா, அது வந்து ட்ரை ஃபிஷ் அது கிடைக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா சும்மாவே சாப்பிட்லாம், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சும்மாவே சாப்பிட்லாம். நாங்கள் அந்த கோகோனட்டு, அந்த சின்ன வெங்காயம், அந்த மீன் அந்த காஞ்ச மீன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றா வச்சுட்டு வச்சு சாப்பிடுவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் அதில் சட்னி பண்ணுவாங்க. தேங்காய், அந்த மாசி வெங்காயம், மாசி வெங்காயம் இதெல்லாம் வச்சு ஒரு சட்னி பண்ணுவாங்க. அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி ரெடி பண்ணிடுவாங்க. வரமிளகா, தேங்காய், அந்த மாசி கருவாடு, அப்புறம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் வச்சு குறைன்னு ஒரு சட்னி இருப்பாங்க. வச்சு அந்த சப்பாத்திக்கு தொடுச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை இவ்வளவும் நாங்கள் தேங்காயில் செஞ்சு சாப்பிட்ற டிஷ்ங்க. சரி, மறக்காமல் நீங்கள் வந்து அந்த தேங்காய், கோகோனட்டை, அந்த ட்ரை ஃபிஷ் வச்சு சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்கள்.
கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே உறவுகளே, பாய். சேனலில் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எப்பவும் கொடுங்க. இவ்வளோ நாள் கொடுத்துட்டே இருக்கீங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. மேலும் மேலும் உங்கள் சப்போர்ட்டையும் லவ்வையும் கொடுத்துட்டே இருங்க. ஓகே உறவுகளே, பாய். பாய். பாய்.